ஹாய் ஹலோ வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஐதகிரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ, நம்மளோட பர்த்டே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ போகலான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்குள்ளே வந்திருக்கோம். என்ன கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சொல்ல முடியாது, இதுதான் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ வரும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா அதை நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் போட முடியும். ரிவ்யூ பண்ணிட்டு போட்டால் தான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக சொல்ல முடியும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ ரொம்ப தள்ளி வச்சுருந்தேன். அதனால் என் மூஞ்சி ஒழுங்காக தெரியல. இந்த வாட்டி கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா இப்போ வந்து இங்கே கேமராவில் பார்க்கும்போது வந்து தெரிஞ்ச பாருங்க, இந்த ஸ்டாண்டே சரியில்லை. பர்த்டே அதுவுமா உடம்பு சரியில்லை. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதாவது என்னை சுற்றி தான் நிறைய பிரச்சனைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடக்குது. இதை பாருங்கள், இந்த கேமரா ஸ்டாண்டு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குதா. ரிங் லைட்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஐயோ பார்த்தீங்களா எப்படி கீழே வருதுன்னு. இந்த ஸ்டாண்டு சரியில்லை, இல்லைன்னா நான் மணி யூஸ் பண்ணுவேன், பிரச்சனை கிடையாது. இதை பாருங்கள் அப்படியே சாஞ்சிரும். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டோட ஒயரு, இது வந்து மொபைலுக்கு போகிற ஒயரு, இது வந்து பவர் பேங்க். இது நான் என்ன பண்ண முடியாது சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், பவர் பேங்க்கில் சார்ஜரு 2% தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 2% வச்சு நான் எப்படி ஓட்ட போகிறேன் தெரில இந்த வீடியோ ஃபுல்லாக. என்னென்னா என் ஃபோனில் கம்மியாக சார்ஜர் இருக்குது, ஏன்னா சார்ஜர் போடல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு பவர் பேங்கை மடியில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கீழே வச்சேன்னா ஃபோன் இதை பாருங்கள், நான் கீழே வச்சேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், கீழே போக கேமரா ஒரு சைடாக தூக்க ஆரம்பிக்குது. இதை பாருங்கள், இது சொல்லப்போனால் கேமரா இப்படி இருக்கணும், கொஞ்சம் கிராஷாக நிற்கிது. ஒன்றும் இல்லைங்க, கேமரா கீழே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பேசணும்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம், அதாவது ஓஎல்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய்க்கு வந்து ஸ்கூல் அன்றைக்கி தான் லீவ். அதனால் அவனுக்கு லீவ் விடும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் 3ஆம் தேதி போய் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு 4ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4ஆம் தேதி ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் நான் வந்து ப்ரெசன்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோவா கிடையாது படத்தில். ப்ரெசன்ட் சீன்ஸ் தான் 1-2 தான் இருக்கும். மற்றதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லேயே போய்டும். அதனால் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நிறையா ஃபஸ்ட்டு நான் ப்ரெசென்ட் எடுத்துடலாம், 4ஆம் தேதி 2ஆம் தேதி எடுத்துட்டேன்னா அவன் 6ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா சின்ன டிஸ்டன்ஸு இது வந்தால் பரவாயில்ல, ரொம்ப பெரிய இதுவாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அதனால் ஃப்ளாஷ்பேக் வந்து தள்ளி போட்டிருக்கேன். எப்போவுமே ஃப்ளாஷ்பேக்கை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் அப்புறம் எடுப்பாங்க. நான் அதுக்கு ஆப்போசிட்டாக எடுக்கிறேன். ஏன்னா ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து முடி வெட்டுறது வந்து மே மாதம் தான் வெட்ட போகிறான்றான். ஆனால் நம்மளுக்கு இப்போ எடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீ அப்படியே வச்சுக்கோ, நான் ஃபஸ்ட்டு இந்தமாரி எடுத்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் வந்து எதெல்லாம் மாற்ற விடுமா மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னேன். ஓகேங்க, ஒன்றும் இல்லை, எனக்கு கோல்டு இருக்கனால கொஞ்சம் முடியல, பேச முடியல. அதனால தான் பிரேக் விட்டு கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பாருங்கள் மூக்கு, நான் என்ன சொல்கிறதே தெரில. என் பர்த்டே எதுவுமா இந்த மாதிரி நடக்குமா. டீமன் வந்தானா போடலாம். டீமன் இருக்கிறான்னா கேமிங் சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ வரும், அதையும் பாருங்கள். நான் லைவ் போடலான்ட்டு இருந்தேன் இன்றைக்கி. டீமன் சேனலில் கேட்டு டீமன் ப்ரோவே லைவ் போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்கும் டைம் வேணும் இல்லையா. இங்கே ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் ஹீட் ஆகிட்டு இருக்கான். அதை பாருங்கள், இங்கே ஹீட் ஆகிட்டு இருக்கு ஒருத்தனுக்கு. அது வேறு பார்க்கணும். பவர் பேங்க் வேறு நல்லா கொதிக்குது, 2த்துக்கும் பவர் போகிறதுனால. ஏன்னா பவர் பேங்க் உப்பி கிடக்குது. இதை காலில் வேறு வச்சு யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில, பார்த்துக்கலாம் இருங்க. இந்த ஃபோன் ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ இது தொங்காது. சரி, அப்போ ரிமூவ் பண்ணுற வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா ஃபோன் எடுத்தோடனே எவ்வளோ கிராஸாக போயிடுச்சுன்னு. மவுண்ட்டோட அந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குங்க. நான் என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பாருங்கள், இந்தமாரி போனால் நான் என்ன பண்ண முடியும், வீடியோ கிராஸாக போட முடியும். அதுக்காகவே இதை மாட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை மாட்டினேன்னா நான் வந்து இப்படி வச்சுட்டேன்னா அப்படியே நின்றுக்குது பார்த்தீங்களா. அதனால தான் இந்தமாதிரி நான் போட்டு வைக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்க ஸ்க்ரூ லூஸாக இருக்கிறனால அது வந்து அப்படி இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அதேமாதிரி நடக்கிறது தான். அதேமாதிரி நம்மளுக்கும் நடந்திருக்கு. இந்த ரிங் லைட்டோட சாம்பிள் ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோட கடைசியில் போடுறேன். இதோட ரிவ்யூ என்ன சொல்லுங்கள், அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாளில் அந்த வீடியோ போட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களை நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி உங்களோட டைமையும் நான் வேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லை. அதனால் 5 நிமிஷத்தோடு நான் நிறுத்திக்கிறேன். டாடா பை பை, யூ டேக் கேர், பாய்.